பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். தேவனுடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இன்றைக்கு மக்களே, ஒருவேளை வருத்தம், வறுமைகள், கண்ணீர்களை கவி கொண்டிருக்கும் என்றால், போவதற்கு வழி தெரியல என்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கேன் சொன்ன தேவன், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒரு மெய்யான ஒளி நான். இந்த உலகத்தில் பல ஒளிகள் இருக்குதுங்க. அங்கேயே மின்னி கொண்டு மனுஷனை ஏமாற்றி கொண்டு ஒளி உண்டு. அதெல்லாம் ஒரு நாள் தோண்டி மறைந்து போகும். மறையாத சொல்கிறார் மெய்யான ஒளி என்னிடத்திலே வருகிறவன், அவன் இருளில் நடந்தால் நான் ஒளியாக இருப்பேன். இது ஒரு பக்தன் சொல்கிறார், இருளிலே பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலே உன்னை என்னையும் அவர் பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 10ஆம் சொல்கிறது, அந்த அவன் இருளில் நடக்கும் போது தன்னிலே வெளிச்சம் இல்லாதபடினாலே அவன் இடறுகிறான். இருள் வாழ்க்கையில் ஒரு வருத்தங்கள் நம்ம வாழ்க்கை வரும், சஞ்சங்கள் வாழ்க்கையில் வரும்போது நமக்குள்ளே ஒரு வெளிச்சம், ஒரு நம்பிக்கை, ஒரு புரிதல், ஒரு பலன், ஒரு சக்தி இல்லாதபடினாலே நாம் இடறுகிறோம். தேவ மக்களே, அறிந்த தேவன், என்னுடைய வெளிச்சத்திலே நடவுங்கள், கர்த்தராகிய என்னுடைய வெளிச்சத்தில் நடவுங்கள். அப்போ நீ இடர மாட்டேன் நினைக்கிறார். ஒருவேளை நீ இடறி கொண்டிருக்க, தடுமாறி கொண்டிருக்கிறீங்க, வாழ்வதற்கு வழி தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறீங்க. இயேசு ஒளியான தேவனாய் அவர் ஒளியை கொடுக்க அவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் இருளில் உங்கள் வாழ்க்கை இருக்குப்பா. தாவீது என்ற ஒரு பக்தன் அழகாக இப்படி சொல்கிறார், தேவனே என் விளக்கை ஏற்றும், என்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றும். ஒருவேளை இருளாக இருக்கிறீங்களா, வேத நிமித்தத்தில் வாழ்றீங்களா, உங்களுடைய இருளை அவர் வெளிச்சமாக மாற்றும். எப்படி மாற்றுவார்? சங்கீதத்தில் 119 இப்படி சொல்லுது, 105ஆம் வசனம், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா. அப்போ நீங்கள் செல்லும் வழியெல்லாம் ஒரு வெளிச்சம். தேவனுடைய வார்த்தைகள், அந்த உபதேசங்கள், பைபிளுடைய கோட்பாடுகள் ஒரு மனிதனை மாற்றுகிறதா இருக்கிறது. அதுலேயே சங்கீதம் 119 130 கர்த்தருடைய வசனம் என்னப்படுதான், அது பேதையை உணர்வுள்ளனாய் மாற்றுகிறது. எப்படி வாழ்றது, யார்கிட்ட படுகிறது, எங்க போகிறது, எதை செய்கிறது, அந்த பக்குவத்தை அந்த வசனம் போதிக்க. எப்படி போதிக்கிறது? அது சிக்ஷித்து உணர்த்துகிறது. அதே நீதிமொழிகளில் 6ஆம் 23 இப்படி ஒரு வார்த்தை தேவன் சொல்லுகிறார், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த வேத புத்தகம் தான் உனக்கு வெளிச்சம் காட்டும். நீ இடறி போகாம தடுமாறு, அந்த வெளிச்சத்திலே வா, அந்த உபதேசத்திலே வா. கீழே போதக சிக்ஷை உனக்கு ஜீவனுக்கு போகிற வழி. உன்னை சிக்ஷிப்பார், உணர்த்துவார், போதிப்பார். மகனே இதை செய்யாத, மகளே அதை செய்யாத, இதை செய், இதை இப்படி செய் என்று உணர்த்தக்கூடிய அந்த. அதனால்தான் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். அப்படி நடந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இடராது, போராட்டம் இருக்காது. நீங்கள் ரோமர் சபையில வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நாம் பகலுக்குரியவர்களாய் சீராய் நடப்போம், பகலுக்குரியவர்களாய் சீராய் நடப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறது, அழகாய் நமக்கு தெல்ல தெளிவாய் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் பகலுக்குரியவர்களாக நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த வெளிச்சத்தின் உங்க மேல அந்த மகிமை வரும்போது, அந்த வெளிச்சம் வரும்போது, எல்லாரும் இடறி தடுமாறி, ஒருவேளை வியாதி வரும்போது பயந்து, போராட்டம் வரும்போது கலங்கி, கஷ்டங்கள் வரும்போது துவண்டு, இப்படி சராசரி மனிதனாய் இருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் வெளிச்சம் கொடுத்து, புரிதலை கொடுத்து, தெளிவை கொடுத்து அழகாய் நடத்துகிறதா இருக்கிறார். தேவ மக்களே, ஒருவேளை நீங்கள் தடுமாறி போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவனுடைய வெளிச்சத்திலே வாருங்கள். நீங்கள் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பீர்கள். நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தேன்னு சொன்னது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தாங்களாம், அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைய வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் வெளிச்சத்தில் வருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வார். காட் பிளஸ் யூ.